ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபர்பஸ் ரேக் ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் இதெல்லாம் தான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் வீட்டில் ஷெல்ஃபு ரேக்கு இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட் நான் ப்ராப்பராக ஃபிட் பண்ணாமல் செக் பண்ணப்போ ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி அந்த லாக் மாதிரி இருக்கும். அதில் மேலே போகிற மாதிரி நம்ம லாக் பண்ணணும். ஸோ எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கனாலும் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு மாட்டினீங்கன்னா ரொம்பவே லாங் டேர்முக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் இதை பாத்ரூமில் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். மிரருக்கு கீழே ஃபேஸ் வாஷு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க கொடுக்குற இந்த ஹூக்கில் மாட்டும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ண முடியுது. இதில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், ப்ரஷ் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இது மட்டும்தான் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு கேப் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணால் இதில் வைக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் அதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் க்ளீனர்ஸ், ப்ரஷஸ் இதெல்லாம் தனியாக வைக்கிறதுக்காக இன்னொரு ரேக் தான் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். அதில் நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால அந்த ரேக் எனக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவங்க இதில் ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த ஹூக்கு மட்டும் வச்சு நீங்கள் மாட்டவே மாட்டாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹூக் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நீங்கள் வெயிட்டான ப்ராடக்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த ஹூக் அதை டைட்டாக ஹோல்டு பண்ணவே பண்ணாது. இது ஈஸியாக உறிஞ்சு கீழே விழுந்துடும். தண்ணி படுற இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஸ்டாண்டுமே உங்களுக்கு துரு பிடிச்சிரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டு மாட்டினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த ஸ்டாண்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. இது வாங்கி நான் ஒரு 3 மந்த்து தான் யூஸ் பண்ணேன். எனக்கு அதுக்குள்ளே அதுவே கீழே விழுந்துருச்சு. ரீசன் நான் அதை ப்ராப்பரான ஹூக்கில் ஃபிட் பண்ணலை. இன்னொன்று தண்ணி அதிகமாக படுற இடத்துல நம்ம வச்சோன்னா இப்படி தான் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதசிவ் ஹூக்குன்னு சொல்லிட்டு மீஷோவில் உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜே டைப் ஹூக்கு, அப்புறம் ஸ்க்ரூ டைப்பு, ஹோல்டரு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணும் போது இந்த ஸ்க்ரூ டைப் நல்லாவே அதுக்கு ஃபிட் ஆச்சு. அதில் ஆணி அடிக்கிறதுக்காக கொடுத்துருந்த அந்த ஹோல்ஸில் தான் இந்த ஸ்க்ரூவை நான் மாட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா அந்த ஹோல்க்கும் இந்த ஸ்க்ரூக்கும் நல்லா ஃபிட் ஆச்சு. ஸோ இதே வச்சு ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். இந்த அதசிவ் ஹூக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வாலில் ஃபிட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாத்ரூமில் தண்ணி அதிகமாக படாத ஒரு கார்னரில் தான் இந்த ஷெல்ஃபை நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் சர்ஃப் எக்ஸலு, சாஃப்ட் டச்சு, ஹார்பிக்கு, லைசால்னு சொல்லிட்டு பாத்ரூம் க்ளீனர்ஸ், ப்ரஷஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுட்டேன். இதுவுமே வாங்கி 1 மந்த் ஆகுது. இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.